மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான ரூபாய் 60 கோடி மதிப்புள்ள அறக்கட்டளை நிலத்தை மோசடியாக பட்டா மாற்றம் செய்து அடமானம் செய்த வழக்கில் முன்னாள் அதிகாரிகள் மற்றும் சார் பதிவாளர்கள் உட்பட 19 பேர் மதுரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள அசோகா விலாஸ் பங்களா மற்றும் தோட்டம் 1930ஆம் ஆண்டு உயர் சாசனத்தின்படி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் அழகர் கோவில் அறக்கட்டளைக்கு சொந்தமானது என்பதால் இதனை விற்கவோ அடமானம் வைக்கவோ கூடாது என்ற விதி மீறப்பட்டு 2016ஆம் ஆண்டு கோவில் பெயரில் இருந்த பட்டா தனிநபர்கள் பெயருக்கு மாற்றப்பட்டு பின்னர் ரத்து செய்யப்பட்டது. மேலும் உயர்நீதிமன்ற தடையாணை அமலில் இருந்த போதிலும் 2021ஆம் ஆண்டு பொது அதிகார ஆவணம் மற்றும் நில அடமான பத்திரம் பதிவு செய்யப்பட்டதால் கோவில் இணை ஆணையர் செல்லத்துறை அளித்த புகாரின் பேரில் மோசடி மற்றும் கூட்டுச்சதி பிரிவுகளின் கீழ் 19 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புவனகிரி அருகே பொருளாதார சுமை மற்றும் பள்ளி கட்டண பாக்கி காரணமாக கல்லூரி படிப்பை தொடர முடியாமல் தவித்து வரும் வறுமை கோட்டிற்குட்பட்ட மாணவர் ஜெய் கணேஷ் என்பவர் தமிழக அரசு தனக்கு உதவ வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். கடலூர் மாவட்டம் ஓடாக்கநல்லூர் கிராமத்தை சேர்ந்த மாணவர் ஜெய் கணேஷ். இவரது தந்தை இறந்த நிலையில் தாயார் சென்னையில் தங்கி வீட்டு வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. 12ஆம் வகுப்பில் 600க்கு 520 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ள மாணவர் ஜெய் கணேஷ் தனது பாட்டியுடன் சேதமடைந்த கூரை வீட்டில் வசித்து வருவதாக கூறப்படும் நிலையில் தான் படித்த பள்ளியில் கட்டண பாக்கி உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் கல்லூரிக்கு ஆண்டுக்கு ரூபாய் 40,000 தேவைப்படுவதால் குடும்ப வருவாய் காரணமாக தனது மேற்படிப்புக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் எந்நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள சேதமடைந்த தனது பாட்டியின் வீட்டை புதுப்பிக்க உதவ வேண்டும் என கேட்டுக் கொண்டார். என் பேர் ஜெய் கணேஷ். நான் கடலூர் மாவட்டத்தில் ஓடாக்கநல்லூர்ல ஊரில் இருக்கிறேன். இப்போ நான் 12th 600க்கு 520 மார்க் எடுத்திருக்கேன். காலேஜ் சேரத்துக்கு பணம் இல்லை, கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொட்டி கூரெல்லாம் கொட்டி படுதா இருக்கும். கொஞ்சம் மழை பெஞ்சாலும் வீடு ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். அது இல்லாமல் முன்னாடி ஒரு கவர்மெண்ட் வீடு இன்னும் கட்டாமல் இருக்குது, கட்டி பாதியோடு நிற்கிது. அப்பா இல்லை, அப்பா இறந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அம்மா மட்டும் தான் சென்னையில் வீட்டு வேலை பார்த்து எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அக்கா பாண்டியில் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற தமிழக அரசு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இது மட்டும் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க. படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் தமிழக அரசு எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நல்லா படித்து நான் உங்கள் வீட்டை காப்பாற்றுவேன். வீட்டை நீங்கள் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. இதனால என் படிப்பு கட்டுருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது பார்த்து பண்ணுங்கள். இப்போதைக்கு எங்கள் ஆயா தான் என்னை பார்த்துக்கிறாங்க. வீட்டு வேலை, சாணியலி அது மாதிரி தான் என்னை பார்த்துக்கிறாங்க. நான் நல்லா படித்து அவங்கள பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். தமிழகத்திலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு கனிமங்கள் அனுப்ப விதிக்கப்பட்ட 3 மாத தடையை நிரந்தரமாக மாற்ற வேண்டும் என மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் கோரிக்கை வைத்துள்ளது. நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் செல்லராசாமணி முதலமைச்சருக்கு தனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் இந்த தடை தற்காலிகமாக 3 மாதங்கள் மட்டுமே என்றுள்ளதை மாற்றி நிரந்தர தடையாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய செல்லராசாமணி, இதனால் தமிழக கட்டுமான பணிகளுக்கு கனிமங்கள் தடையின்றி கிடைப்பதோடு கிராமப்புற சாலைகள் மற்றும் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும் என தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் வலியுறுத்தி வந்த கோரிக்கையினை ஏற்று தமிழ்நாடு அரசு இன்றைய தினம், அதாவது 27/7/2026 அன்று தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் விஜய் ஜோசப் அவர்கள் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சம்மேளனத்தினுடைய கோரிக்கையினை ஏற்று தமிழகத்தில் இருந்து கல்குவாரி கிரசர்களில் இருந்து உற்பத்தியாகும் அனைத்து கனிமங்களும் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளாவிற்கு எடுத்துச் செல்வதற்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளார்கள். இதை நாங்கள் முழு மனதாக வரவேற்கிறோம். முதல்வருக்கு எங்களது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் சீரான மின் விநியோகத்திற்காக புதிய டிரான்ஸ்பார்மர்கள் மற்றும் மின்கம்பங்களை அமைக்கும் பணிகளை அமைச்சர் சரத்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிடிஓ காலனி, KRP நகர், லட்சுமிபுரம், மேற்கு மற்றும் கிழக்கு தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குறைந்த மின்னழுத்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் புதிதாக டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்கப்பட்டுள்ள இடங்களை மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் மின்வாரிய அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு செய்தார்.
பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று பழுதடைந்த மின்கம்பங்களை உடனடியாக மாற்றவும், தேவைப்படும் கூடுதல் இடங்களில் விரைவாக புதிய டிரான்ஸ்பார்மர்களை நிறுவவும் அமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் தலைமையில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர் சங்கங்களின் முதல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் தொடக்க கல்வி முதல் மேல்நிலைப் பள்ளி வரை மற்றும் தேர்வுகள் இயக்ககம் உள்ளிட்ட 10 துறைகளை சார்ந்த ஆசிரியர் மற்றும் பணியாளர் சங்க பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பழைய பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்துவது, காலி பணியிடங்களை நிரப்புவது மற்றும் சம வேளைக்கு சம ஊதியம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கோரிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரம் பகுதியைச் சேர்ந்த ஊர்காவல் படை வீரர் சோமசுந்தரம் என்பவருக்கும் ஆனம்பாக்கத்தை சேர்ந்த சோனியா என்பவருக்கும் இடையே காதல் திருமணம் நடைபெற்று சில மாதங்களே ஆனதாக கூறப்படும் நிலையில் தற்போது சோனியா 5 மாத கர்ப்பிணியாக உள்ளார் என கூறப்படுகிறது. தம்பதியிடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் மாமியார் வீட்டில் இருந்த சோனியாவிற்கும் சோமசுந்தரத்திற்கும் மீண்டும் தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதில் ஆத்திரமடைந்த சோமசுந்தரம் தனது மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். தகவல் அறிந்து வந்த சாலவாக்கம் போலீசார் சோனியாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு தலைமறைவாக இருந்த கணவர் சோமசுந்தரத்தை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.